கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய பர்வதத்திலே, அதாவது தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வந்திருக்கிறோம். அவர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். நிச்சயமாக அவர் சொல்லிய நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிறவர்களாய் இருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களின் எல்லைகளை விரிவாக்குவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. பாருங்கள், உபாகமம் 33 அதிகாரம் 29 இப்படியாக மோசே தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்கள் என்றதுமே நீங்கள் ஏதோ அவர்கள் எல்லாம் மகா பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாம் மகா ஒப்பற்றவர்கள், அவர்களுக்கு ஈடாய் நம்மை நினைத்து பார்க்கவே முடியாது, அவர்கள் பரிசுத்த ஜாதி, தேவ ஜனம் என்று நீங்கள் உங்களை குறைவாகவும் அவர்களை மகா உயர்வாகவும் நினைத்து உங்களை தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. நன்றாக கவனியுங்கள். ஐயா, மோசே என்ன பேசினாரோ, தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்களோடு பேசினாரோ, அதே வார்த்தைகள் நிச்சயமாய் உறுதியாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதிலே மாற்றமே இல்லை. அது உங்களுக்காகவே எனக்காகவே வேதத்திலே எழுதி கர்த்தர் தம்முடைய கைப்பட எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அவற்றை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், வசனம் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாக்கியசாலிகள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் எத்தனை பிரச்சனைகளில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ தேவைகள் நெருக்கடிகளில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகச் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஐயா, நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது தேவனால் பிறந்தீர்கள். உங்களை எந்த குடும்ப சாபமோ அல்லது குடும்பத்தை துரத்தி வந்து அநேகரை கொடுமைப்படுத்துகிற அழிக்கிற எந்த குடும்ப சாபமோ அல்லது மந்திரம் பில்லிசூனிய மாந்திரிகங்களோ உங்களை தொட முடியாது. உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள், ஏனென்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறவனாக வாழுகிறான். ஐயா, தேவனாலே பிறந்தவனே அல்லாமல், கிறிஸ்துவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை எங்கோ ஒரு தேசத்தில் அல்லது எங்கோ ஒரு வீட்டிலே வீட்டு வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணை போல இருக்கலாம், அல்லது ஒரு அனாதை ஸ்திரியை போல இருக்கலாம். ஐயா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை என்று நீ ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னோட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, சகோதரனே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த தைரியத்தையும் இந்த விசுவாசத்தையும் விட்டு விடாதிருங்கள். அவர் உங்களுக்கு இருக்கிறவராகவே இருப்பார். ஐயா, நீங்கள் இப்படி தேவ வசனத்தை சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இருக்கிறவராகவே இருப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்கள் குப்பையிலே கிடந்தாலும் சரி, புழுதியிலே கிடந்தாலும் சரி, உங்களுக்கு நன்றாக தெரியும், 1000 முறை கேட்டிருப்பீர்கள், அங்கே இருந்து உங்களை அவர் எடுத்து ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்வது அவருக்கு லேசான காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது இந்த இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதீர்கள். நீங்க ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, உண்மையா நடக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறீர்களா என்பதை மாத்திரம் ஒரு அளவுகோலாய் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஜெபிக்கிறேன், ரொம்ப ஆவியினால் நிறைந்த ஒரு ஸ்திரியா இருக்கிறேன் அல்லது கர்த்தருடைய பிள்ளைதான் என்று சொல்லி தாறுமாறாய் நடப்பதை விட்டுவிடுங்கள். ஐயா, கச
கசப்பு, கோபம், பெருமையை விட்டுவிடுங்கள். ஓ, கெட்ட குணங்களை விட்டுவிடுங்கள். கசப்பும் கோபமும் பெருமையும் வழக்காடுதலும் வம்பும் வீண் பேச்சுகளும் செய்கிற யாரும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அழிவு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் உண்மையும் புத்தமும் ஒழுங்குமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்கள். உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இருக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. காலங்கள் ஒருவேளை உங்களை பல்வேறு சிரமங்களில் அகப்பட்டு இருக்கலாம். ஐயா, பல்வேறு சிக்கல்களிலே, சிரமங்களிலே பிசாசு உங்களை வஞ்சித்து, உங்களை திருடி களவாடி, அல்லது உங்களை கொல்லவும் அழிக்கவும் உங்களை நாசப்படுத்தவும் கொண்டு சென்றிருக்கலாம். எங்கோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லக்கூடிய மகிமையான ஸ்டாண்டர்டுக்கு, மகிமையான பொசிஷனுக்கு, மகிமையான லெவலுக்கு நீங்கள் வருவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிறவர் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு யார் சகாயம் செய்யும், உதவி செய்யும் கேடகமும், mighty God, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா துன்பங்கள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும் கேடகமும் அவரே. உங்களுக்கு மகிமை பொருந்திய இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வல்லமையான, மகிமையான, சக்தி வாய்ந்த, பலமுள்ள ஒரு ஆயுதமாய், மகிமை பொருந்திய பட்டயமாய் இந்த சர்வ வல்லவரே உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ஊழியத்திற்கும் அவரே அப்படியாய் இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு எதிர்க்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவனும் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் உங்களுக்கு முன்பாக எதிர்ப்பதில்லை. அவர் மோசேயோடு இருந்தது போலவே, யோசுவாவோடு இருந்தது போலவே உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு கேடகமும் பட்டயமுமாய் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். வாயை திறந்து சொல்லுங்க, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இச்சகம் பேசுறாங்களா, கேவலமா பேசுகிறாங்களா, தாறுமாறா பேசுகிறாங்களா, எனக்கு விரோதமாக அவதூறாய் பேசுகிறார்களா? என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இச்சகம் பேசி, தாறுமாறாய் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்கள் வருமானங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைத்து பார்த்திராத மேன்மையான, மகிமையான இடங்களுக்கு கொண்டு செல்லுவார். ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மேன்மையான இடங்களிலே பங்கு கிடைக்க செய்வார். நீங்கள் சொல்லுவீர்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமே ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வார், எங்களை கைவிட மாட்டார் என்று நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். அவரே உங்களுக்கு, ஹல்லேலூயா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யார் உதவி செய்வார்கள், யார் ஆதரவாக இருப்பார்கள், யார் எங்களுக்காக வழக்காடுவார்கள், யார் எங்களுக்காக யுத்தம் செய்வார்கள் என்றெல்லாம் கேட்டீர்களே. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஐயா, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல, இவர் சர்வ பூமியின் ராணுவங்களின் தேவன். இவரே ராஜாக்களின் சுவாசங்களை தன் கையிலே வைத்திருக்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்தியாவின் ராஜாவை மாத்திரமல்ல, அமெரிக்காவின் ராஜா, லண்டன் ராஜாவை மாத்திரமல்ல, சர்வ பூமியின் ராஜாக்களையும் இவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர். ராஜாக்களுடைய நடைகள் அவங்க நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. ஏனென்றால் ராஜாக்களுடைய நடைகள் எல்லாம் என் தேவனுடைய கரத்திலே நீர்கால்களை போல இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சகாயம் செய்யும் கேடகமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய வல்லமையுள்ள, மகிமையான,
பயங்கரமான பட்டயமும் இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே தோற்க முடியும்? எங்கே அழிந்து போக முடியும்? யார் உங்களுக்கு விரோதமாக எதிராய் நிற்பார்கள்? உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மந்திரம், பில்லிசூனிய, மாந்திரிகம் எல்லாம் தூசி தகடுகளைப் போல எல்லாம் நாசமாய் எரிந்து போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நிச்சயமாய் வாய்க்காதே போகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ஐயா, உங்களை ஒருவரும் ஓவர்கம் பண்ண முடியாது. யாரும் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது. நீங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே இதை தேவ பர்வதமாய் நினைத்து ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்களும் எங்கள் சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய், உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ ஐயா, எங்கே எங்கே இவர்கள் குடும்பமாய் தங்கி இருக்கிறார்களோ, எந்த தேசத்திலே இருக்கிறார்களோ அந்த தேசங்களிலே என் தெய்வமே நீரே இவர்களுக்கு சகாயம் செய்யும் பட்டயமும், ஓ லார்ட், உதவி செய்கிற, ஆதரவு செய்கிற, பாதுகாக்கிற கேடகமும், இவர்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், அப்படியே இவர்களை ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, யாரும் இல்லாத இடத்தில் அகப்பட்ட பிள்ளைகள், ஆதரவே இல்லாமல் இருக்கிறவர்கள், சில காரியங்களிலே உதவிகள் அற்று இருக்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவர் தேற்றவாளனாய், வேறொரு தேற்றவாளனாய் கூடவே இருக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் உயர்ந்தவரும் பெரியவரும் மாறாதவரும் மகா வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறீர். அப்பா, உம்மாலே ரட்சிக்கப்பட்ட ஜனம் இவர்கள். பாவங்களை நீக்கி இவர்களை நீர் மன்னித்து ஓ லார்ட் ரட்சிப்பை சுதந்திரமாய் கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனம் திரும்பி கெட்ட வழிகளை விட்டு, தீதான வழிகளை விட்டு, ஐயா பழைய பழக்க வழக்கங்களை விட்டு உம்மையே நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இவர்கள் அப்பா, இவர்களுக்கு முன்பாக இருக்கிற, இவர்களை சுற்றிலும் இருக்கிற உற்றார் உறவினர்கள் ஊரார் எல்லோருக்கும் மத்தியிலே இவர்களை பாக்கியசாலிகளாய் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களையும் ஓ லார்ட், இவர்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிற, இழிவாய் பேசுகிற, தாறுமாறாய் பேசுகிற, அவமானமாய் பேசுகிற எல்லா சத்துருக்களும் அடங்கி போகும்படியாய், எல்லா சத்துருக்களின் கோட்டைகளும் நிர்மூலமாகும்படியாய், அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் அகிதோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போனது போல இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி, உன்னை கேவலமாய் பேசி, உன்னை அவமானமாய் பேசி அடங்குவார்கள் என்று சொன்ன வார்த்தைகளின்படியே நடக்கட்டும். அவர்கள் மேடுகளை இவர்கள் மிதிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பிசினஸிலே தோற்று போனவர்களை என் தேவனாகிய கர்த்தர் புதிய பிசினஸ்களை கொடுப்பீராக. செய்த பிசினஸ்களிலே ஆச்சரியமான அதிசயமான மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை கர்த்தர் விடுவிப்பீராக. இவர்கள் வருமானங்கள் பெருகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். வீடுகள் இல்லாத பிள்ளைகள் நல்ல வீடுகளை கட்டவும், நிலங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும், தகப்பனே இவர்கள் நல்ல காணியாட்சிகளை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் பெரிய கிருபையோடு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். என் தேவனாகி கர்த்தர் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார். மேன்மையான இடங்களிலே எங்களுக்கு பங்கு கிடைத்தது. ஐயா, கர்த்தர் எங்களுக்கு ஈவுகளை, நல்ல பரலோக ஈவுகளை தந்தார் என்று சொல்லி இவர்கள் பாக்கியசாலிகளாய் வாழுகிறார்கள் என்று
கண்டு உலகமும் ஊரார் உற்றார் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க சமூகத்திலே முழுவதுமாய் முற்றிலுமாய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாக கர்த்தர் வைத்திருக்கிற மகிமைக்கு மேல் மகிமையான மேன்மையான மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் உமக்கு சாட்சியாய் தேசத்திலே இவர்கள் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு ஜோடாய் நின்று ஐயா அந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு குடும்பமாய் ஒரு ஜோடாய் ஒரு சபையாய் ஒரு கூட்டமாய் நின்று உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் ஐயா உம்முடைய நாமத்தை தேசம் எல்லாம் பறைசாற்றவும் சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க சுவாமி. கிறிஸ்துவுக்குள்ள இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் பாக்கியவான்களாய் ஐயா எவருக்கும் ஒப்பில்லாதவர்களாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களை பிள்ளைகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள். ஐயா நீங்கள் உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இப்ப அப்படி இல்லையே சார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், கடனிலே வேதனையிலே அவமானத்திலே இருக்கிறோமே நீங்க சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை மாற்றும்படியாய் உங்களுக்கு உதவி செய்யும் சகாயம் செய்யும் கேடகமும் உங்களுக்கு மகிமை பொருந்திய ஐயா மேன்மை பொருந்திய மகத்துவமான ஆசீர்வாதமான பட்டயமுமாய் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீங்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பீர்கள். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா.